வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷன்ல பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச், சில சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல், சில சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம வந்து டைரக்ட் டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம டைரக்ட் டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை பத்தின டீட்டெயில்ஸ் அந்த வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 10 யூனிட்ஸ்ல இருந்து 110 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜிகே ஒரு 10 கொஸ்டின்ஸ், சைக்காலஜி ஒரு 30 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 150 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்ன சொல்றது போஸ்டிங்கை தீர்மானிக்கிறது. ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏம்பாங்க. அது வந்து தமிழ் தகுதி தேர்வு. இந்த தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் 50 மதிப்பெண்ணுக்கு 20 மதிப்பெண் எடுத்தா பாஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க 10th புக்கை மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்க தேவையில்ல. 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய 9 பாடத்தை மட்டும் படிச்சீங்க அப்படின்னா போதும், நீங்க கண்டிப்பா தமிழ் தகுதி தேர்வில் நல்ல மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ இதுக்கு வரலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 110 மார்க் இந்த 10 யூனிட்ல கேட்கறாங்க. ஸோ நாம் வந்து பாத்தீங்கன்னா மேஜருக்கு மட்டும் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா டைரக்டா டெஸ்ட் பேஜ் ஆனது பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது எப்போ ஆரம்பிக்குது, அந்த டெஸ்ட் பேஜ் எப்படி எழுதணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா நீங்க பாருங்க. சரிங்களா? ஸோ பிஓ எக்ஸாம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் டெஸ்ட் பேஜ் ஆனது எங்க நடக்குதுன்னா குமராபாளையம். ஓகேங்களா? ஸோ குமராபாளையத்தில் இருக்கக்கூடிய ஐன்சின் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்க போகுது. ஸோ வீக்லி உங்களுக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா 17/8/2025 அப்படின்னா யூனிட் 1 and 2 ரெண்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, இல்லை இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நீங்க போட்டு பார்க்கலாம். காலையில் 10 o'clock வந்து டெஸ்ட் ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம். ஓகேங்களா? 12:30 வந்து டெஸ்ட் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா மேஜர் மட்டும் தான் பண்ண போறீங்க. ஒரு 12:30 முடிச்சிடலாம். ஓகே, வர போறீங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு, கொஸ்டின் பேப்பர் புக்லெட் வந்து கொடுத்துருவோம். நீங்க டெஸ்ட் ஆகுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் ஆனது போகும். சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 8 சண்டே. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி, 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி, 5 6 வந்து பாத்தீங்கன்னா 31ஆம் தேதி, 7 8 வந்து 7 9. ஓகேங்களா? 9 10 வந்து பாத்தீங்கன்னா 14 9ஆம் தேதி. மாடல் எக்ஸாம் வந்து 21ஆம் தேதி ஒன்று, மாடல் எக்ஸாம் 2 வந்து 28ஆம் தேதி, மாடல் எக்ஸாம் 3 வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி. இது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு 100% வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க இந்த குமராபாளையத்தை சுத்தி இருக்கீங்க, சங்கீர்ல இருக்கீங்க, இல்ல ஈரோட்ல இருக்கீங்க, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோபி கவுந்தப்பாடில் இருக்கீங்க, இந்த பக்கம் எடப்பாடி இருக்கீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு நீட்டா இருக்கும், அருமையா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ 1000 மட்டும் பே பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் நீங்க ஜாயின் பண்ண அப்படின்னா 9952563892. ஓகே, நேம் வந்து பாத்தீங்கன்னா கணேசன் காமிக்கும். இந்த நம்பருக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வந்து உங்க பேரு, அமௌண்ட் பே பண்ண ஸ்கிரீன்ஷாட்டு கீழே பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் அனுப்பிடுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கான அப்டேட் அங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஓக்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4க்கான டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடிஷனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பர் 99525638 இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு கால் பண்ணி தாராளமா நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க, பேசிக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. உங்க வேற டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.